இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து சம்பளம்லாம் அரை சம்பளம் தான், அந்த 140லேயே 70 தினார் தான் நம்ம கொடுப்போம். என்ன காரணம்னா உங்களுக்கு லைசன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் டியூட்டிக்கு சைட்டில் போய் வண்டி ஓட்ட போகும்போது உங்களுக்கு முழு சம்பளமாக நாங்கள் மாற்றுவோம். அதுக்கடையில் எத்தனை மாதம் ஆனாலும் சரி நீங்கள் இந்த 70 நாள் தான் கிடக்கணும். இதையும் இந்த ரவி வந்து அந்த பயணத்தின் போது தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்காப்புல. என்கிட்ட இதை சொன்னாப்புல. உங்கள்கிட்ட சொல்லலையா? உங்கள்கிட்ட அதோட இங்கே வந்தாச்சு. இங்கே வந்துட்டு இப்போ வந்து 70 தினார் கூட கொடுத்தா கூட சாப்பாட்டுக்கு ஆகணும் பார்த்தா அதுக்கும் இல்லை. வந்து 3-4 மாசமாச்சு, ஒரு வழியும் இல்லாமல் அட்வான்ஸுன்னு சொல்லி ஒரு 30 தினார் கொடுத்தாங்க. 30 தினார் நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ரூபாய்க்குள்ள வரும். இங்கே உள்ள விலைவாசிக்கெல்லாம் அதெல்லாம் டாப் ரேட்டாக போகும். இங்கே ஒரு சாதாரண ஒரு டீ குடித்தா கூட நம்ம ஊர் காசுக்கு 50 ரூபா, ஒரு வடை வாங்கி சாப்பிட்டா கூட நம்ம ஊர் காசுக்கு வந்து 25 ரூபா வரும். இப்படி விலைவாசியில் இங்கே வேறு இங்கே உள்ள கணக்கு, அந்த இந்த உள்ள காசு மதிப்பாக அந்த இங்கே உள்ள விலைவாசி மதிப்பாக போட்டால் அது ஒன்றுத்துக்குமே ஆகாது. இப்போ 4 மாதமாக ஒன்றும் வழி இல்லாமல் சொத்துக்கார வேறு கம்பெனியில் இருப்பாங்க. அவங்க கிட்ட நாங்கள் போய் வழியை போய் கேட்குற மாதிரி இருக்குது. சாப்பாடுக்கு காசு இல்லை, ஏதாவது பார்த்து கொடுங்க, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு ரொம்ப நாங்கள் இக்கட்டான நிலைமையில இருந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே இந்த ரவி பார்த்தவங்க. ரவிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம்டா ஃபோனு நம்பரை பிளாக் பண்ணுறாப்புல. சில பேர் கேட்டாங்கண்டா அவங்க அவனுக்கு ஒரு ஆளு தேவையில்லாமல் எங்களை கெட்ட பேராக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காப்புல. மற்றவங்களாம் நல்லாத்தே இருக்காங்க, மற்றவங்களாம் நல்லாத்தே இங்கே இருந்து ஃப்ரீயாக கொடுத்த விசா. அப்புறம் அங்கே அவர் மற்றவங்க பேசினா அவங்கள்ட்ட என்னை பற்றி குறை சொல்கிறது, என்னையை பற்றி மற்றவங்கள்ட்ட குறை சொல்கிறது. இப்படி இதே சார் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே எதுவுமே எங்களுக்கு இதெல்லாம் எல்லாம் விசா ஃப்ரீ விசா, டிக்கெட் ஃப்ரீ விசா. நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களை ஊருக்கு ஏற்றி விட்டால் கூட போதும், சந்தோஷம். நாங்கள் ஊருக்கு வந்துடுறோம். ஏன்னா சோறு தண்ணி ஆமாம் உள்ள எங்களுக்கு கொடுத்த காசு எங்களுக்கு வந்துடணும். வட்டி வாசிக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். எங்களுக்கு கட்டின காசு வந்துடணும். எங்களை ஊருக்கு இங்கே இருந்து ஃப்ரீயாக கொடுத்த விசா தானே. எங்கள் 1,40,000 ரூபா எங்களை ஊருக்கு ஏற்றி விட்டாலே போதும். நாங்கள் ஊர் நாடு வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம். போதுமா? போதும் இருக்கு.